தமிழ்நாட்டில் எவ்வளவு மோசமான காட்டாட்சி நடக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகளே சான்று. இது ஏதோ அடிப்படை வசதிகள் கேட்டு திமுகவினரை மக்கள் மறித்த காட்சிகள் இல்லை. சிறிதும் ஈவு இரக்கம் இன்றி அப்பாவி ஒருவர் மீது காரை ஏற்றி 200 மீட்டர் இழுத்துச் சென்று கொன்றுவிட்ட திமுகவினரை தட்டி கேட்க குவிந்த கூட்டம். திருவண்ணாமலையில் பெரும் விளம்பர மோகத்தில் ஸ்டாலினும் அவரது மகனும் நடத்திய நிகழ்ச்சிக்கு அதிவேகமாக சென்ற கார்களில் ஒரு காரில் சென்றவர்கள் இந்த கொடூர செயலை செய்துவிட்டு நிற்காமல் சென்றுள்ளனர். சிறுநாத்தூரில் நடந்த இந்த செயலுக்கு நீதி கேட்டு இறந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களின் கோரிக்கைகளை கேட்டு கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற திமுகவினரை பிடித்திருக்க வேண்டிய காவல்துறையோ நீதி கேட்டு சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களை எதையோ அடித்து துரத்துவது போல ஓடி ஓடி விரட்டி பிடித்து கைது செய்துள்ளது. ஏவல் துறையை கையில் வைத்துக் கொண்டு இந்த அராஜக திமுக அரசு செய்யும் அட்டூழியங்களை பாருங்கள். இதுபோல பாலியல் குற்றவாளிகளையும் கொலை குற்றவாளிகளையும் விரட்டி விரட்டி பிடித்திருந்தால் எப்போதோ குற்றங்கள் குறைந்திருக்குமே. அப்பாவி பொதுமக்களிடம் உங்கள் பலத்தை காட்டுவதுதான் வீரமா? மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாமல் சிறிதும் நெஞ்சில் ஈரமில்லாமல் தங்களிடம் இருக்கும் பண பலத்தால் ஒரு நிகழ்ச்சியை நடத்திவிட்டு அதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்து போஸ் கொடுத்த ஸ்டாலினை மக்கள் வெளுத்து வாங்கியுள்ளனர். பாதுகாப்பு ஆனா பொதுமக்களுக்கு ஒரு இல்லையா, ஒண்ணு இல்லையா, எதுவுமே இல்லையா? ஓட்டு போடுறோம் நாங்க தான் ஓட்டு போடுவோம் உங்களுக்கு. ஆனா நாங்க தான் சிஎம் ஆகும் நாங்க. ஆனா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லையே, எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல. என்ன பண்ண போறீங்க? அரசியல் பண்ணி என்ன பண்ண போறீங்க? பொது மக்களுக்கு நல்ல ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடித்த கதையாக தனது அந்திம காலத்தில் தனது முழு உண்மை முகத்தை காட்டிக்கொண்டு இருக்கிறது ஸ்டாலினின் காட்டாட்சி அரசு. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலை என்ன என்பதை கூட அறியாமல் மேடையில் ஏகத்திற்கும் வசனம் பேசும் திமுகவின் அடிவருடி அமைச்சர்களும் திமுக செய்யும் பாவங்களுக்கு எல்லாம் துணை சென்று அவர்களின் பாவ மூட்டைகளை சுமந்து கொண்டிருக்கும் திமுகவின் கூட்டணி கட்சியினரும் வரும் தேர்தலில் அதற்காக கொடுக்க இருக்கும் விலை மிகப்பெரியது. அணையப்போகும் விளக்கும் பிரகாசமாக எரியும் என்பதைப் போல இன்னும் 2 மாதங்களில் முழுமையாக அழியப்போகும் திமுகவின் ஆட்டம் எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது. குற்ற செயல்களுக்கு திமுகவின் பெயரும் கொடியும் லைசன்ஸ் என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபணமாகியுள்ளது. தங்களை மன்னர்களாக நினைத்து கொண்டு சிம்மாசனத்தில் அமர்ந்து மக்களின் உயிரை காவு கொடுத்து கொண்டிருக்கும் இந்த திமுக மீண்டும் ஒருமுறை ஆட்சி அமைக்குமேயானால் தமிழ்நாட்டில் நிலையை நினைத்து பார்க்கவே நடுங்குகிறது. இதற்கு மேலும் மனதில் சிறிதேனும் ஈரமுள்ள யாரும் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள்.